ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போது ஒரு ஸ்டார்டர் மாதிரி குயிக் பைட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துடலாம். இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ஸாக உங்களுக்கு வீடியோ வரும். நம்ம வண்டியோட டோர் ஹேண்டில் உடஞ்சி போச்சு, டிரைவர் சைடுது. அதை எப்படி குயிக்காக மாற்றுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளே தான் லாக் மெக்கானிசம் இருக்குது. நம்ம இந்த பேனலை மொத்தமாக கழட்டிட்டு அதை மாற்றலாம். நம்ம ஆல்ரெடி டோர் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சாச்சு. ஸ்பார்க் மிண்டாவோட பிராண்டு ஹேண்டில் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் மேனுஃபேக்சரிங் வரும்போது மட்டும்தான் கலரில் வருது. மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு போனாலே பிளாக் மட்டும்தான் கிடைக்குது. ஒன்று நம்ம அதை ஸ்டிக்கரிங் பண்ணிக்கணும், இல்லைனா பெயிண்ட் தான் பண்ணிக்கணும். பார்த்தா இந்த இடம் தான் உடஞ்சிருக்கு. இந்த இடம் இது ரெண்டு நட்டு தான். அதை கழட்டிட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்சைட் பேனலை ரிமூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த டோர் ஹேண்டில் ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் இந்த லாக் நாபு, அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் லேட்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் பட்டன். இந்த 1 2 3 இந்த 4த்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்படியே டோர் பேனலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் ஸ்க்ரூ ட்ரைவராக எடுத்து இந்த பட்டனில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டுக்கு நடுவில் ஒரு குட்டி ரவுண்டு இருக்கும். அதில் வச்சு ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். அப்புறம் அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த லாக்கிங் நாபை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா ஸ்க்ரூ கட்டுற மாதிரியே கண்டு வந்துடும். அடுத்ததாக டோர் லேட்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த கேஸிங்கையும் ரைட் சைடு ஜஸ்ட்டு அப்படி மூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும். உள்ளே பார்த்தா ஒரு கனெக்டிங் ராடோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்டிங் ராடுக்கு லாக் மெக்கானிசத்தை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உங்கள் பக்கமாக தள்ளினீங்கன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த லாக்லேருந்தும் ரிமூவ் ஆகிடும். அடுத்ததாக இந்த இன்சைட் டோர் ஹேண்டிலையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே கை வச்சு புல் பண்ண வேண்டியது தான். புல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மொத்தமாக ரிமூவ் ஆகி வந்துடும். டோர் பேனலை பிரித்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். இது சீலண்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அதையும் லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். விண்டோ மிரரை மேலே ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 நட்டு இருக்கும். இந்த 2 நட்டையும் இது 10 mm நட்டு 10 mm டியூப்லர் போட்டு கழட்டிக்கலாம். இல்லைனா கட்டிங் பிளேயர் வச்சு கூட கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது கழட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். இந்த நட்டுக்கு உள்ளே விழுந்துச்சுன்னா திருப்பி நம்ம அந்த கீழே இருக்க கவரெல்லாம் வேறு ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த 2 நட்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கனெக்டிங் ராடை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டிங் ராடை பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ராடை ரைட் சைடு மூவ் பண்ணணும். ரைட் சைடை தள்ளிட்டு அதுலேயும் அதே மாதிரி லாக்கிங் மெக்கானிசம் மேலே தூக்கணும். நம்மளை பார்த்தா மாதிரி மேலே தூக்குனிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதை தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். இங்கே தான் அந்த ராடு இருக்கும். ஓகே, இந்த கனெக்டிங் ராடு எப்படி கனெக்ட் பண்ணணுன்னு நான் காட்டிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த எல் மாதிரி இருக்க இந்த ராடு இப்படி உள்ளே போகணும். இப்படி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த லாக்கிங் மெக்கானிசத்தை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இது நான் இங்கே உள்ளே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே வச்சு காட்டிகிட்டு இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வெளியே வச்சு டோரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மெக்கானிசத்தை உள்ளே பண்ணணும். இந்த ராடு இப்படி உள்ளே போகணும். இப்படி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த லாக்கிங் மெக்கானிசத்தை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இந்த புது டோர் ஹேண்டிலை வச்சுட்டு நட்டு போட்டு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கனெக்டிங் ராடை லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ மூமெண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ லாக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போது டோர் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, போட்ட டோர் ஹேண்டில் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த உள்ளே இருக்க பேனலை தூக்கி மாட்டிடலாம். ஓகே, பேனல் தூக்கி மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த பட்டனை போட்டுக்கலாம். இந்த பட்டனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள் பக்கமாக ப்ரெஸ் பண்ண பின்னை இப்போ வெளியே இழுத்து வச்சுக்கணும். வெளியே இழுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இதை உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக ஃபிட் ஆகிடும். இந்த டோர் ஓப்பன் லாட்சுக்கு பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிங் ராடு வந்து மேலே வெர்டிக்கலாக உட்காரும். மேலேருந்து இப்படி சொருவிட்டு லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இருந்தபடியே எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டோரும் நல்லா தான் ஒர்க் பண்ணுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப் டைப்பு ஹேண்டில் இருக்க எல்லா வண்டிக்கும் இதே மெக்கானிசம் தான். நீங்கள் இந்த வண்டி மட்டும் இல்லை, மற்றபடி ஃப்ளிப் டைப் இருக்கிற எந்த வண்டியாக இருந்தாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட்டோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.